This is a part 2 of Christmas celebration. Amen. நேற்று தினத்தில் ஒருவேளை if you cooperate with me, நேற்று எப்படி இருந்திருக்கும் செய்தி அல்லது ஆராதனை எப்படி இருந்திருக்கும் நீங்க இந்த நாளில் வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், யோபு சொல்லுகிற காரியம் எதை குறிக்கிறது? யோபு எதை குறித்து நம்மோடு இடைப்படுகிறார்? எந்த வார்த்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. யோபு 19ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 27 வரைக்கும் இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னவென்றால், what did Job's original readers believe about afterlife? வாழ்க்கை பிறகு என்ன சம்பவிக்க போகிறது? What did Job's original readers believe about after death and life? வாழ்க்கை வாழ்ந்த பிறகு என்ன சம்பவிக்க போகிறது, எது சம்பவிக்க போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் நினைத்து பார்க்கிறோம். The writers in the Old Testament describe the realm of the dead as peace beneath the earth's surface to which people descend. ஜனங்கள் தங்களோடு எடுத்திருக்கிற வாழ்க்கையினுடைய தீர்மானம். பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மாத்திரம் நாம் நினைத்து பார்க்கவே கூடாது. இன்றைக்கு இப்படி இருக்கிறோம், இவ்விதமா இருக்கிறோம், நாளை எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியாது இருக்கிறோம். நாளைக்கு என்ன சம்பவிக்கும் அறியாது இருக்கிறோம். ஆனால் யோபு புஸ்தகத்திலே யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Praise the Lord. நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொள்வீர்களானால், ஏன் இதை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம், ஏன் இதை கொண்டாடுகிறோம் என்று நாம் பார்க்கிற பொழுது, the Christmas celebration is clearly says about the Christ born on Bethlehem to meet all your needs. உன் தேவைகளை சந்திப்பது. தேவை என்பது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய காலங்கள், இன்றைக்கு நாம் இருக்கிற காலங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள், இனிவரும் நாட்களில் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யோபு சொல்கிறார் 19:25 ஒருத்தர் வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உலகம் பார்க்கிற விதம், இந்த உலகம் இயேசுவை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீதின் ஊர் பெத்லகேமிலே பிறந்தார். 30வது வயதிலே ஞானஸ்தானம் பெற்றார். 33 ஆண்டுகளிலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், மரித்தார் என்பதோடு சரித்திரம் நின்று விடுகிறது. ஆனால் வேதாகமம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு நின்று விடாதபடி, not only the death and burial of Jesus Christ, the resurrection of Jesus Christ, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை எடுத்து சொல்லுகிற ஒரே ஒரு புஸ்தகம் உலகத்திலே வேதாகமம் மட்டும்தான். ஆனால் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த காலங்களை மாத்திரம் நாம் நினைக்கிறோம், பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் பிறந்த நாளை விட மேலான ஒரு காரியம், அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அவர் பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்கிற வேதாகமத்தின் கருத்துக்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவை குறித்து அல்லது பாடும் பொழுதும், கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுதும் எதை குறித்து நாம் பேசலாம். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற பொழுது ஒரு சபைக்குள்ள நம்பிக்கை இருக்குமானால், கிறிஸ்துவின் பிறப்பை விட, கிறிஸ்து
சொல்லுகிறார், what is your expectation? யோவான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் காண போகிறேன். இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துமஸினுடைய நோக்கம் அதுதான். நானும் பிறந்த நினைவு தெரிந்த காலமாய் நான் கேட்கிற ஒரே வசனம் 9:6. நமக்கு ஒரு பாடகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட. எத்தனை நாளைக்கு இதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? இயேசு பிறந்தது தெரியும், வாழ்ந்தது தெரியும், மரித்ததும் தெரியும், அடக்கம் பண்ணினதும் தெரியும், உயிரோடு எழுந்ததும் தெரியும். ஆனா வரப்போகுதை தெரியும், அவ்வளவு பேருக்கு தெரியும். கிறிஸ்து வரப்போகிறார். சபை வந்த கிறிஸ்துவை அல்ல, வரப்போகிற கிறிஸ்துவை எதிர்கொள்வதுதான் சபை. ஆமென். Praise the Lord. That is a real Christmas, expecting our salvation through second coming of Jesus Christ. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வந்து. அதான் சொல்லுவாங்க, தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏங்க செத்த பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்குறீங்க? கிறிஸ்து தான் பிறந்துட்டாரு இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஸ்டாரை கட்டி ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை வீட்டில் வச்சு கேக்கும் ஒயினும் சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 25ஆம் தேதி காலையில் அதிகாலையில் சர்வீஸ், மிட் நைட் சர்வீஸ், அப்புறம் சர்வீஸை முடிச்சுட்டு திரும்பி வந்தோடனே நல்லா பிரியாணியை செய்ய வேண்டியது, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாப்பிட வேண்டியது, பலகாரங்களை பக்கத்தில் கொடுக்க வேண்டியது. அப்புறமா சொல்லுவோம், என்ன முடிஞ்சு போச்சு கிறிஸ்துமஸ். தொடங்குதுன்னு யாருக்கும் தெரியாது, முடிந்தது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் வாழ்க்கை அன்னைக்கு தான் தொடங்குது. The life is going to be start on Christmas Day. கிறிஸ்துவினுடைய பிறப்பதுதான். வாசித்து பாருங்கள், யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு எனக்கு சொந்த ஜனமாய் சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நான் எடுத்து மாற்றி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. This is the real Christmas. இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. இதை உலகம் உங்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிற சுமைகளை எடுத்து மாற்றி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது விடுதலை அல்ல. That is not deliverance or redeeming, but they are into bound or bondage. ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போய் ஒரு சிக்குண்டு தவிக்கிறதை தான் இந்த பண்டிகை காலங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், the redeeming, the festival of redeeming. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிப்பது, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வது. இதைத்தான் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 6:6 பார்க்கிறோம். அதற்குள்ள இன்னும் ஆழமான ரகசியங்கள் உண்டு. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, the Job's faith, a redeemer could find fulfillment only in Christ. விடுதலை என்று யோபுடைய காலங்கள் என்ன, கிறிஸ்து பிறந்த காலங்கள் என்ன, யோபுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்குமானால்
அவருடைய நம்பிக்கை கிறிஸ்து என்கிற ரட்சகர், கிறிஸ்து என்கிற விடுவிக்கிறவராக ஒரு விடுதலை எனக்கு கடந்து வரும் என்று அவர் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதபடி, அந்த நம்பிக்கை உங்களை மோசம் பண்ணாதபடி, அந்த நம்பிக்கை எல்லா விதத்திலும் உங்களை வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. Job's finding it would happen only through Jesus Christ, the Redeemer. The Redeemer. என்னுடைய வாழ்க்கையில என்னை விடுவிக்கிறவர் யார்? என் இயேசு கிறிஸ்து, மனிதர்கள் அல்ல. பல நேரங்களில் if we accept the responsibility, ஒரு பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த பொறுப்பில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Once we accept the responsibility, how we should be. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிற பொழுது பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம். காலையில் நான் வரும்போது 9:30 சபைக்குள்ள வரும்போது 4-5 பேர் இருக்காங்க. உங்களை விட 3 நாட்கள் அதிகமாய், அதாவது ஒரு வேலை செய்வதை விட சில காரியங்களை யோசிப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். How we prepare. இன்னும் நேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், பிரியாசங்கள் எடுத்தோம், வீட்டுக்கு போனோம், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. காலையில் 6 மணிக்கு லேட்டாக வரும். அதான் ஒரே வார்த்தை சொன்னேன், நேற்றைய தினத்தை விட இந்த நாள் விசேஷித்தமான. நேற்று நீ வரலன்னா கூட நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன், இன்னைக்கு வரலன்னா தான் கவலைப்படுவேன். யாராவது சொன்னாங்கன்னு வச்சுருக்கேன், ஏன் வந்த சபைக்கு? இந்த சனிக்கிழமை ரொம்ப காலையிலிருந்து ரொம்ப வேலை, அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, படுத்துக்கிட்டேன். எல்லாமே உன் வாழ்க்கையில் இழந்து விடுவாய், எல்லாம் இழந்து விடுவாய். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, how you give importance to God's presence is very very important. How you give importance. ஒரு சபைக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? ஒரு சபையில உன்னுடைய பொறுப்பு என்ன? ஒரு சபையில் நீ செய்கிற காரியம் என்ன? ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை செய்யலாம், ஆனால் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யலைன்னா தேவனால் எந்த நன்மை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. 19வது வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்யுங்கள், தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார். Whatever you do, don't do for man. Whatever you do, don't see the people. You do it for God. தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார், இந்த இடத்துல தேவன் இருக்கிறார், இந்த இடத்துல தேவன் எங்களை நடத்துகிறார், தேவனுடைய கரம் எங்களை நடத்துகிறது. இந்த சாட்சி மிக மிக முக்கியமான ஒரு காரியம். காரணம் தெரியுமா? நாம் யாரை முன்வைக்கிறோம், ஏன் இந்த காரியங்களை செய்கிறோம்? ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் என்று சொல்கிற பொழுது அதுல முக்கியத்துவம் என்ன தெரியுமா? the highlight message தான். ஆனா பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், we are not given important to the message. ஆனா ஒவ்வொரு காரியத்தினுடைய கருத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நேற்றைய தினத்திலே நான் என்னை செய்தி கொடுக்க சொல்லியிருந்தா இந்த செய்தி நான் கொடுத்திருப்பேன். ஒரு 2.5 மணி நேரம் செய்தி கொடுத்துருக்கலாம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30 மணிக்கு செய்தி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு போயிருக்கலாம். ஒருத்தர் இன்மை பண்ணவது கேட்கிறாரு, எப்ப தொடங்குவீங்க எப்ப முடிப்பீங்கன்னு கேட்கிறாரு. This is what today the traditional Christians are like this. அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? என்ன? Celebration, not the word of God. We are not giving importance to the word of God. வசனத்திற்கு வேதம் சொல்லுது, வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். உன்னை எந்த விதத்திலும் அவர் நோக்கி பார்க்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு, if you are obeying to the word of God, he will look at you. உன்னை நோக்கி பார்க்கிறவர் நீ வசனத்துக்கு பயப்படு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உயர்வு, கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய மேன்மை, கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய மகத்துவம், கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம். If you are not giving the word of God or importance to the word of God, you cannot receive anything. சில அதனால தான் பாஸ்டர்
பிரசங்கத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். நேற்று நான் செய்தியை நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? I received many disturbances among the children. They never control their children. ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு செய்தி, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் சபை ஆராதனையில, அந்த பயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க. பொறுத்து 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 பார்த்துட்டு முன்னால போட்டேன், சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல் போன், தோஸ் ஹூ என்டர் தி ஹால் போட்ட வெளியே. அதுக்கும் நீ பயப்படன்னு சொன்னா புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஜாஸ்தி மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க, ரேடியேஷன் ஹார்ட் அட்டாக் வரும், எஸ்பெஷலி இந்த சர்ச். எனக்கு ரேடியேஷன் ஜாஸ்தி இருக்கும். If you use the mobile phone in the church, more heart attacks will come. எவ்வளவு பேருக்கு விளங்குது தெரியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:14. சங்கீதம் 19வது அதிகாரம் 14வது வசனம். என் நண்பரையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அவர் யார் தெரியுமா? முதல்ல என்னை அழைத்தவர், அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டவர், எனக்கு தேவனாய் இருக்கிறார், நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன், அவர் என் கண்மலையும் என் மீட்பருமாய் இருக்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருக்கு பிரீத்தியாய் இருக்க வேண்டும். Praise the Lord. என்ன சொல்றாரு வேதவசனம்? என்ன சொல்கிறது? நீங்க எப்படி இருக்கணுமா? How you should be. This is what the God's expectation. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரீத்தியாக இருக்க வேண்டும். அதாவது அவருக்கு பிரியம் உண்டாகணும். நீ பேசுற பேச்சு அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்ப நீ எதை பேசுகிறோம்? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன? நாம் உபவாசிக்கிற காரியம் என்ன? நாம் ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம்? அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? என் இருதயத்தில் தியானிக்கிறது ஞானம், என் வாயின் வார்த்தை அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்டெப், யோபுடைய வாழ்க்கையில யோபு சொல்லுகிற காரியம் அதுதான். யோபு சொல்லுகிற காரியம் அது ஒன்றுதான். இருதயத்துல யோசிக்கிற காரியம். மூணாவது காரியம் பார்க்கலாம். சங்கீதம் 103 4வது வசனம். சங்கீதம் 103வது அதிகாரம் 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. மூணாவது காரியம் முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு அவர் தேவனாய் இருப்பார், நீ அவருடைய ஜனமாய் இருப்பார். இப்ப நீங்க போற பக்கமெல்லாம் என்ன சொல்றீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். அவர் யாரு? அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தவர். அவர்தான் என்னுடைய தேவன், நான் அவருடைய ஜனம். இரண்டாவது. மூணாவது பாருங்க, அவர் என் மீட்பரும் என் ரட்சகரும் என் கண்மலையுமாய் இருக்கிறார். நாலாவது காரியம் என்ன சொல்றாரு? அவர் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவர். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரகசியம். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். இப்ப இங்க பாருங்க, முதல்ல சொல்றாரு, the same was true of his request for an advocate. அவர் பரிந்து பேசுகிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். இந்த பண்டிகை நாளிலே the Christ advocating the church, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் சபைக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் நடுவாக இருந்து நியாயம் விசாரிக்க advocate the church. ஏங்க எதற்கு உங்க மேல அநியாயமாய் பழி சுமக்க இருக்கிறாங்க? ஏன் இந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில தடை இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில குழப்பம் இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லை? ஏன் உங்க வாழ்க்கையில இவ்வளவு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு they advocate. அப்படின்னா
இதுல என்ன நடக்கிறது தெரியுமா? God advocate through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் இதை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் நியாயம் விசாரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இது எங்க இருக்கு? யோபு 9ஆம் அதிகாரம் 33ல இருக்கு. 9ஆம் அதிகாரம் 33ல இருக்கு. சொல்றாரு, and a witness in heaven. பரலோகத்திலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர், பரலோகத்திலே உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். இப்படி செய்கிற சின்ன 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 காரியமானாலும் இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய வழிநடத்துதலாய் நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் யோசிக்க நினைக்கிற காரியம் தான். வாழ்க்கையில பல பல கட்டங்கள் நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். We come across many areas. இப்படி வரும்போது ஒரு காரியத்தை தேவன் சொல்கிறார். But generally they are dragged down by the cords of death. என்னாவது? மரணம் நம்மை தேவனிடத்திலிருந்து இழுத்து விடுகிறது. அதான் யோபுடைய வாழ்க்கையில யோபு சொல்றான், என்ன நடந்தாலும் என் மீட்பர் உயிரோடு. The Redeemer is liveth. பாருங்க 19:25ல, but as for me I know that my Redeemer lives. என்னுடைய மீட்பர் எப்படி இருக்காரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருக்கு? என் மீட்பர் உயிரோடு. ஒரு பையனை ஒரு அம்மா அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோபம். ஒரு தாய், என் கண்ணு முன்னால என்னுடைய மகனை யாரோ அடிக்கிறாங்களே என்று சொல்லிட்டு அந்த தாய் மிகவும் கோபமாய் வேதனையோடு சண்டை எடுக்கிறார். ஏன் பிள்ளை கேட்க யாரும் இல்லையா அவங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம சண்டை போடுறோம். சில நாட்கள் கழித்து அந்த தாய் மரித்து விடுகிறார். அந்த தாய் மரித்த உடனே எந்த மனிதன் இந்த மனிதனை தொந்தரவு செய்தானோ அவன் திரும்ப ஒரு தொந்தரவு செய்கிறான். தொந்தரவு செய்யும் போது சொல்றான், அன்னைக்கு நான் உன்கிட்ட சண்டை போடும் போது உங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க, எங்களோட சண்டை போட்டாங்க, உங்களுக்காக வழக்காடுனாங்க, இன்னைக்குதான் உங்க அம்மா செத்து போயிட்டாங்களே, உனக்கு பேச யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது தாய் மரித்த உடனே இந்த வாலிப பையன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டான். கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டான். இந்த பிரச்சனை வரும்போது அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, ஆனா என்னை மீட்கிறவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். பேசுவார், my Redeemer lives. எவ்வளவு பேர் நம்பிக்கை? என்ன ஏதாவது பண்ணா ஏன்னு கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு யாரும் உங்களை பார்த்து கேட்க முடியாது. நீ சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோம், my Redeemer lives. பிரச்சனை நேரத்தில் சொல்ல வேண்டிய காரியம், my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உன் வாயிலே வருகிற பொழுது இந்த பண்டிகை நாட்களுக்கு பிறகு நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சஞ்சலம் வந்தாலும், எத்தனை வருத்தம் வந்தாலும், எத்தனை நிந்தை அவமானம் வந்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அவர் அதுக்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார். பிரச்சனை வருகிற பொழுது, தோல்விகள் வருகிற பொழுது, நிந்தைகள் வருகிற பொழுது, அவமானம் வருகிற பொழுது நாம் நம்மையே மறந்து கண்ணீர் விடுகிறோம், வேதனை படுகிறோம், துக்கம் அடைகிறோம். We are into tears, agony. The problems overcomes us sometime, but we should tell only one word, my Redeemer lives. எனக்காக பரிந்து பேச ஒருவர் உயிரோடு, இன்னும் உயிரோடு தான் இருக்கார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு உயிரோடு இருக்கார். ஆமென். எவ்வளவு பேருக்குள்ள அந்த நம்பிக்கை? Praise the Lord.
எவ்வளவு பேர் மீட்பரை பெற்றுக்கொள்ள போறீங்க? ஒரு கனெக்ஷன். இது ஆராதனை என்று சொல்கிற பொழுது ஆராதனை நாம் நடைபெறக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, God's word transforming the people. The guaranteed word, assured word, acknowledging the Redeemer lives. நீ யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த என்னுடைய பண்டிகை நாளை நான் நினைவு கூறுகிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் எங்க அப்பா இருக்கிற, அதனால தான் நான் திரும்பி சொல்ல ஆசைப்படுறேன். சின்னதா இருப்போம், சரியா? நாட்களே எங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எங்க அம்மா பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா நாங்களாம் தூங்கிடுவோம், எங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு போட்டு படுக்க வச்சுருவாங்க. அப்பதான் முறுக்கு சுடுவாங்க, அப்பதான் குடிப்பார். அம்மா எண்ணெயில போட்டு போட்டு எடுத்து டப்பால வச்சுருவாங்க. 2 மணி ஆகுதோ 3 அவர் தான் கேட்கும். 2 மணி ஆகுதோ 3 மணி ஆகுதோ 4 மணி ஆகுது, இதெல்லாம் அடிக்கி டப்பால வச்சுருவாங்க. அடுத்த நாள் சீக்கிரம் சாப்பாடு போடுவோம். இன்னைக்கு கேட்போம், சீக்கிரம் சாப்பாடா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஸ்வீட்டு. ஒவ்வொரு நாளா முடிச்சு எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் தச்சு ரெடியா இருக்கும். கிறிஸ்துமஸ் வரும். என்னைக்கு? அந்த வருஷமும் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வரும். காலையில் முதல் நாளே சாயங்காலம் எடுத்து வச்சிருவோம் ரெடியா. எப்படா விடியும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். வந்தோடனே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வயசான பெரியவங்க இருப்பாங்க பாருங்க, அப்பாவை பெற்றவங்க அம்மாவை பெற்றவங்க, அப்படியே போய் வடங்கால் போடும். எதுக்கு? 10 ரூபா கிடைக்கும். எதுக்கு சொல்லுங்களேன்? எதுக்கு போறது? ஆமா, ஆசீர்வாதம் தான் 2வது. இங்க போன உடனே அவங்க கேக்கு இதெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு சரி பார்க்கலாம், அந்த வீட்டுக்கு அங்க போனோம். இந்த பாட்டி தாத்தாவை பார்த்தாச்சு, அந்த பாட்டி தாத்தா பார்த்து அவங்க சிலுவையை போட்டு ஒரு 10 ரூபாய், இங்கே சிலுவையை போட்டு 10 ரூபாய். அடுத்தது 1ஆம் தேதி எப்போ வரும்? நியூ இயர். இதுதான் கிறிஸ்துமஸ் காலமாய் நடந்த காரியம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால் காண்பேன். அப்போ my expectation and your expectation, not what we passed, traditionally what we committed. Traditionally what we committed. இப்பெல்லாம் சொந்த ஜனங்கள் வருகிறார் நினைச்சோன்னா நமக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் கெட்டு விடுவோங்கிற ஒரு பயம் தான் முதல்ல. I never entertain anyone because of the festive season. ஏன்னா என்னுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன தெரியுமா? What I should preach, what I should committed for the church, expectation of God from me. அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்று இருதயத்திலே நான் யோசித்துக் கொண்டே இருப்பேன். என் இருதயத்தில் நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரை எப்படி நான் பிரியப்படுத்தலாம், இந்த ஆராதனையில் நான் பேச வேண்டிய காரியம் என்ன, யோசித்துட்டே இருப்பேன். இங்கிருந்து நைட்டு முடிச்சு வீட்டுக்கு போன உடனே முகம்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் நான் வச்சுட்டு பைபிளை திறந்து இன்னைக்கு நான் என்ன பேசுறது, பிரசங்கத்தை முடித்து பைபிள் எடுத்து என்னுடைய பேக்கில் வச்சுட்டு அப்படின்னா நேற்று ராத்திரியே ரெடி ஆயிடுச்சு. அது 10 மணியோ 11 மணியோ 12 மணியோ 1 மணியோ தெரியாது. நேற்று பிரசங்கத்தை முடிச்சுட்டு அப்போ ஸ்டீவனுடைய மனைவி அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. பிரசங்கம் ரெடி ஆயிடுச்சுமா நாளைக்கு. அவ்வளோ. This is what my work. He pleased me. எல்லா நேரங்களையும் எனக்கு தயவை காண்பிக்கிறார், என்னை நேசிக்கிறார். காரணம் தெரியுமா? நான் நேற்று பூரா காலையிலிருந்து நின்றுகிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தேன். என்னை விட என்னுடைய ஆவிக்குரிய தேவன் அவருக்கு தெரியும், என்னை அழைத்தவருக்கு தெரியும். How painful yesterday தெரியும். ஆனாலும் அவர் எதிர்பார்க்க தெரியுமா? என் பிள்ளை அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறான்? சோர்வுல தூங்கி விடுவானோ, சோர்வுல மறந்து விடுவானோன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருப்பார்.
நீங்கள் அதை செய்ய தவறுகிற பொழுது தேவனிடத்துல ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்காக தான் வேதம் சொல்லுது, மாமிசம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. எல்லாம் எவ்வளவு போன உடனே தூங்கிட்டீங்க. ஆனா நான் 4 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டே தான். மனைவி சொன்ன நான் தூக்கமே இல்லைம்மா, வரமாட்டேங்க, தூக்கமே வரமாட்டேங்க. அந்த ஒரு சோர்வுக்கு கண்டிப்பா படுத்த உடனே தூங்கியிருக்கணும். ஆனா தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் உள்ளத்துல பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன், வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார் நான் புரிந்து கொண்டேன். இந்த சபைக்கு அவர் சொல்ல ஒரே ஒரு காரியம், நீ போய் சொல்லு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். உங்களுக்காக நான் ஜீவிக்கிறேன், உனக்காக ஜீவிக்கிறேன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவா இருந்தால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அந்த நம்பிக்கை முதலாவது தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த நம்பிக்கை தேவன் உனக்கு கொடுக்கிறார். உனக்கு பலவீனமா? அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். கடன் பிரச்சனையா? அவர் சொல்றாரு, ஈவன் now I live. நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்து விடவில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, praise the Lord. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10-11 வாசியுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பூர்வ எல்லையை குறியை மாற்றாதே. பாருங்க, அதுக்காக பண்டிகையை கொண்டாட வேண்டாம்னு சொல்லாது. praise the Lord. ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாதுன்னு நினைக்காது. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. இதெல்லாம் செஞ்சுட்டு கிறிஸ்துமஸ்க்கு வெளியே ஸ்டார்ட் பண்ண விட்டுருங்க. திக்கற்ற பிள்ளைகளின் இருதயத்தை கொள்ளையிடாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நிலங்களை அபகரிக்காதுன்னு சொன்னோமா? Don't ever grab the hearts of the people. ஹீப்ரு பைபிள் இருக்கு, ஜனங்களுடைய இருதயத்தை நீ வஞ்சிக்காதேன்னு இருக்கிறது. Don't deceive the heart of the people. அங்க வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் லேண்ட் இருக்கு. எனவே அது உண்மைதான், தமிழ் டிரான்ஸ்லேஷன் உண்மைதான். ஏன்னா பொக்கிஷன் இருக்கு, அங்கதான் இருதயம் இருக்கு. ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் நான் சபைக்கு வந்துட்டேன், ஆனா இருதயம் வீட்டுல தான் இருக்கு. ஏன்னா வீரோ கூட்டனா இல்லைன்னு தெரியல. வீரோட இடமா இருக்கு, வாங்கின போனஸ், நகை, பணம் எல்லாம் அங்கதான் இருக்கு. இருதயம் அங்க இருக்கு, பொக்கிஷம் எங்க இருக்கு? இருதயம் அங்கதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க இருதயம் எங்க இருக்கு? பொய் சொல்லக்கூடாது சபையில. உங்க இருதயம் எங்க இருக்கு? சொல்லுங்க சத்தமா. அப்ப இருதயம் எங்க இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம். நம்ம இருதயத்தை, ஜனங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்காதே. அப்படின்னா நீ பேசுகிற வார்த்தை, நீ செய்கிற காரியம் is not grab the people's heart. சத்தியம் என்கிற பெயரில் ஜனங்களை வஞ்சிக்காதே. ஊழியம் என்கிற பெயரில் உலகத்தை ஏமாற்றாதே. இதைத்தான் சொல்றார். Don't grab, don't deceive the people. எங்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணா சுகமாகுமான்னு. ஜெபிக்கிறதோட என் மேல முடிஞ்சு போச்சு. சுகம் ஆகுமா ஆகாதா எனக்கு தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இதான் உண்மை. என்னைக்காவது நான் ஜெபிச்சு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னா கிறிஸ்துவை விட நான் மேலானவனா இருப்பேன். ஆனா யோவான் சாணங்க சொல்ற, நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டும். I should decrease, you should increase in me, Lord. நான் உமக்காகவே வாழணும், உமக்காக ஜீவிக்கணும். நான் எதை செய்தாலும் நீர் மகிமைப்படணும், நீர் பிரியமா இருக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. பல நேரங்களில் நான் கேட்கிற ஒரு, என்னை குறித்து நான் கேட்கிற ஒரு காரியம் ஒன்றுதான். உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு அதிகாரம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இடத்திலாவது வேதத்தில் போட்டிருக்கா யூ டேக் த authority and do the miracle இருக்கா? அது மாதிரி டைரக்ட் வேர்டு எங்கேயுமே இல்லை, லிங்க் வேர்டு இருக்கு.
ஜெபிக்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைத்து ஜெபிக்கலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த பிணியாளி எதை கொடுக்குமா? சுகத்தை கொடுக்கணும் போட்டிருக்காங்க. அவன் சுகம் பெற்று ரட்சிப்பை அடைகிறான். டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, நான் மரிக்கும் தருவாயில் இருந்தேன், ஊழியக்காரி ஜெபித்தாரு, தேவன் சுகம் கொடுத்தாரு, இனி அந்த தேவன் தான் எனக்கு தேவன், மெய்யான தேவன் என்று ரட்சிப்பை சுதந்திரித்து இவன் கிறிஸ்துவுக்காக அந்த நாளிலிருந்து வாழ போகிறான். ஆனா இன்னைக்கு ஒரு உலகத்தினுடைய ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, the deceiving people, ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு பெரிய அளவுல சுவிசேஷத்தை கையில் எடுத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல நேரங்களில் கிறிஸ்துவத்தை குறித்து சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் போன் பண்ணாரு எனக்கு. இந்த போரினரை பார்த்துட்டு போன் பண்ணாரு. இன்னும் அவருடைய மெயில் என்கிட்ட தான் இருக்கு. என்னுடைய மொபைல்ல மெயில், அவர் அனுப்பின மெயில் இருக்கு. முதல்ல போன் பண்ணார். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு ரவி டேனியல். நான் தான் பேசுறேன், சொல்லுங்க அப்படின்னு. கால் ஃப்ரம் தமிழ்நாடு. சொன்ன தமிழ் தெரியுமா அப்படின்னு. நல்லா தமிழ் பேசுனீங்களே, சரி என்ன விஷயம் சொல்லுங்க, நிறைய வேலை இருக்கு. இல்லை உங்களுடைய போன் பார்த்தேன், சரி என்ன வேணும் சொன்ன. நான் ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி என்ன செய்யணும்? ரொம்ப கஷ்டம். சரி நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, தேவன் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. சரி. அடுத்த நாள் போன் வச்சு, ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்காக ஜெபிக்கவே நேரம் இல்லை, உங்க பிரச்சனைக்காக ஜெபிக்கல, இது எனக்கு அவசியமா தோணல. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் உணர்த்தினார். இந்த காரியத்தை மாத்திரம் அந்த மனிதனிடத்தில் சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை ஆவியரை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா தேவன்? ஐயா என்ன கஷ்டம் அப்படின்னு. சபைக்காக ஒரு இடம் வாங்கியிருக்கோம். நிறைய ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள் இருக்காங்க, ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு என்னால் போஷிக்க முடியல, செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரியம் சொன்னேன். தேவைக்கு அதிகமாய் நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது ஆவியன்னு சொல்றாரு. பல இடங்களில சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்தமா நிறைய காரியங்கள் உங்க பேர்ல இருக்கு. இப்போ நீங்க வாங்கியிருக்கிற, புதுதாய் வாங்கியிருக்கிற இடம் மட்டும்தான் நீங்க செலுத்த வேண்டிய கரியம் கொஞ்சம் இருக்கு. நீ இதெல்லாம் செலுத்தி தீர்ந்தாயிற்று. அதில் எந்த ப்ராஜெக்டுமே வரல. ஆனா இந்த ப்ராஜெக்டை வச்சுதான் அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க ஆவியன்னு சொல்றாரு. தெரியாம போன் பண்ணிட்டார் நமக்கு. உடனே அவருடைய மெயில் ஐடியை பார்த்துட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ டிடி அனுப்புவேன் நினைச்சிட்டு இருக்கிறார். என்னுடைய போட்டோ பார்த்துட்டு இந்த பசங்கிட்ட 100 தடவை வச்சு கொடுறேன். அப்படின்னா எடுக்காதீங்க தம்பி. யாராவது சட்டையை வாங்கி கொடுக்குறாங்க, யாராவது ஒரு பேண்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க, போட்டு நிற்கிறோம். அதை போட்டோ எடுத்து 400 போட்டுருக்காரு. அந்த கோட்டு நம்ம ராமூர்த்தி போய் தச்சு கொடுத்தாரு. ராமமூர்த்தி தச்சு கொடுத்தாரு இந்த கோட்டு. நான் அப்பவும் சொன்ன வேண்டாம், ரொம்ப கிராண்டா இருக்குன்னு. ஐயா இப்படிதான் நீங்க போடணும்னு கொடுத்தாரு. அதை வளைச்சு போட்டோ எடுத்து 400 போட்டுக்கிறாரு. அப்படி என்னமோ ஒரு இன்டர்நேஷனல் அமெரிக்கா பிள்ளைகளுக்கு அடுத்து நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு பார்க்கறவங்கலாம் கடன் கேட்கறான். ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 3 வருஷம் முடிஞ்சுன்னா முனிரம் வருவார். சரிதானே? 3 வருஷம் முடிஞ்சா யார் வருவா? முனிரம் வருவார். அவர்கிட்ட நான் போட்டோ காமிச்சு என்ன சொல்லுவாரு? நானும் ஃப்ளோர் போட்டதுக்கே அவர் வயிறு எரிஞ்சிட்டு இருக்காரு. சத்தம் கேட்கட்டும். அது தம்பி விஜய் பண்ணி விட்டார். ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா நான் யோசிப்பேன் தெரியுங்களா? இந்த இடத்துக்கு விக்ரம் ஆசைப்பட்டான். ஒரு அழகு ஒரு டிசைன் இருக்கு மைண்ட்ல பண்ணலாம். எவ்வளவு? 14,000 அப்படின்னா. திரும்பி அந்த பக்கம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்கிற பொழுது எவ்வளவு உபத்திரவத்தோடு, எத்தனை தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அந்த காரியத்துல. இந்த காரியம் செய்கிற பொழுது இது தேவன் உயர்த்தப்படுவாரா? இது அவசியமான ஒரு தடவை யோசிச்சுனா செய்யும். Where we invest, what we invest, what we have in mind. யோசிக்கணும். முதலாவது
ஆனா இங்கே ஒரு வசனத்தை தெளிவா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43:1 எடுத்து பாருங்க. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 43 அதிகாரம் முதல் வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், என்ன சொல்றாரு? உங்க பேரை போட்டுட்டாங்க. இப்போதும் ரவி டேனியலே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் இருக்கிற ஒரே நம்பிக்கை, பயப்படாதே, உன் மீட்பர் நான் உயிரோடு இருக்கிறேன். The Redeemer lives in my life. Fear not. That assurance given by God in my life. இந்த நம்பிக்கை என் இருதயத்தில் என் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். வாசிக்க. பயப்படாதே, இதுதான் இன்னைக்கு வேணும். என்ன சொல்றாரு? I redeem my life. என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். Why we are celebrated yesterday? அவர் என்னை மீட்டிருக்கிறார். அது the festival of redemption. அதுக்காக தான் பேர் வச்சு. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், இனி மீட்கப்பட்டவனாய் ஜீவனுள்ள சபையில் நான் சாட்சியாக இருக்கிறேன். எவ்வளவு சொல்ல முடியும் இன்னைக்கு? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வழி நடத்துதல். நீ அநேகருக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கும் இந்த மீட்கப்படுதலுக்கும் சம்பந்தமே இருக்காது. பாருங்க, மீட்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இருக்கிறார். இனி நீ போய் அடிமையாய் சேர வேண்டிய அவசியம் அல்ல. வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் ஏன் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கொண்டு போனார்னா அதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் எதற்காக கல்தைய பட்டணமாக ஊர் பட்டணத்திலிருந்து அவர் கொண்டு போனார் அந்த இடத்துக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை உடனே அவனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிப்புன்னு சொன்னோடனே நம்ம ஏன் தெரியுமா ஒரே இடத்துல இன்னும் வளராம இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னா ஒரே ஒரு காரியம். ஆபிரகாம் கல்தேய பட்டணத்துல ஊர் என்கிற தேசத்தில் அவன் இருந்திருப்பாரானால் கிறிஸ்துவின் பிதாவினால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. எந்த நேரத்திலும் அவங்க அப்பா தேவனாக இவரை விக்கிரகம் ஆராதனை செய்கிறவனாய் மாற்றிருப்பார், அழுத்திருப்பார். நீ மட்டும் இந்த விக்கிரக ஆராதனை தொழிலுக்கு வரலன்னா நான் செத்து போயிடுவேன். நீ அநேக பெற்றோர்கள் சொல்றதானே செத்து போயிடுவேன். இந்த விக்கிரக ஆராதனை செய்யணும் நான் செத்துருவேன். பாவம் உன் மேல உன் பிள்ளை மேல வரும். நிச்சயம் ஆபிரகாம் வேற வழி இல்லாம போய் செய்வார். ஆனா தேவன் முதலிய சொல்லிட்டார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் சொந்த தேசத்தையும் உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு முதல்ல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. திரும்பி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்மளா போனா வந்துடலாம், ஆனா தேவன் அனுப்புனா வர முடியாது. அதே போலதான் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்திலிருந்து கொண்டு போய் எங்கோடு போனார்? பாடும் தேன் மூடுகிற கானான் கொண்டு போனார். ஏறக்குறைய 40 வருஷம் வனாந்திரத்தை நடத்திட்டு போனார். இவன் நினைச்சாலும் திரும்பி அடிமை ஆக முடியாது. சத்தமா சொல்லுங்க. இவன் நினைச்சா திரும்பி நான் அடிமையா போறேன், திரும்பி நான் போவாரு. எவ்வளவு வருஷம் அவன் திரும்பி வருது? பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், தேவர்கள் சாப்பிடுகிற உணவு, காடு எல்லாம் வனாந்திரத்தில் விழுந்துச்சு. ஒரு பிள்ளையை சுமப்பது போல சுமந்துட்டு போனாரு. அதுக்கே 40 வருஷம் ஆச்சு. இவன் இப்ப மாம்சத்துல வந்தான்னா எகிப்துக்கு திரும்பி அடிமை வந்தா எத்தனை வருஷம் ஆகும்? யோசிங்க. அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுப்பதே இல்லை. நம்ம என்ன செய்யறது தெரியுமா? இருக்கிற இடத்திலேயே ரட்சிக்கப்படுவோம், இருக்கிற இடத்திலேயே மீட்கப்படுவோம், இருக்கிற இடத்திலேயே இருப்போம் கிறிஸ்துவ வாழ்க்கையில. அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய தவறு. ரட்சிப்பு என்பது the salvation is a journey towards one corner to other corner. ஏன் பாதியில விழுந்து போறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, ஏமாத்திருக்கான். கிறிஸ்துவை பொய் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். இல்லைன்னா கிறிஸ்துவ அன்பிலிருந்து ஒருவனும் வெளியே போகவே முடியாது. அவ்வளவு மேலான அன்பு கிறிஸ்துவன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குன்னு சொன்னா
என்னுடைய ரட்சிப்பின் நாட்களில, நான் கிறிஸ்துவை தேடின ஆரம்ப நாட்களில, ஒரு சபையில பக்கத்துல இடி விழுந்தா, பக்கத்து பில்டிங் உடைஞ்சு விழுந்தா கூட எனக்கு தெரியாது. சபை முடிந்த பிறகு நம்ம சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியாதா, பெரிய பில்டிங் அப்படியே போயிடுச்சு. ஐயோ, பிரசங்கத்துல எதுவுமே கேட்கல. அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் நம்மை மறந்து உட்கார்ந்து விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சபைக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் முடிச்சுதான் உள்ள வருவாங்க. அப்படின்னு அர்த்தம். 10:30 மணிக்கு சபை, வாரம் சொல்லு. 10:30 மணிக்கு சபை. எத்தனை மணிக்கு வரும்? அங்கேயே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு. I should be there 10 o'clock. நானும் சீக்கிரம் வந்து பார்த்தேன். சுத்தி உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டீங்களே, போய் படுத்தோடனே தூங்கின பாருங்க. முடிச்சு பார்க்குற 9 மணி. அவசர அவசரமா தண்ணியை தலையில் ஊற்றிட்டு வேகமா விஸ்கு வந்த சபைக்கு லேட் ஆயிடுச்சு. 9:45 ஏசாமி வந்திருந்தா உங்க கெதி என்னன்னு யோசிப்பார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி மீட்கும்படியே ஒப்பு கொடுக்கணும். சபைக்கு என்னைக்கு நீ 10 மணிக்கு வரையோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டவள். அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டவள். முடிவு பண்ணி ரட்சிப்பு இருக்கா இல்லைன்னு முடிவு பண்ணி. ஏன் சொல்றீங்க? அரை மணி நேரம் அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்து சத்தியத்தை கேட்பதற்கு ரட்சிப்பு மிக 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 அவசியம். ஒரு பாரம்பரிய பழக்கமா, ஒரு உலகத்திற்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை கூட நம்ம கொடுக்கல. இனி ஒண்ணு வேண்டாம், ஒரு சிஎம் அப்பாயின்மெண்ட் எனக்கு, ஒரு கவர்மெண்ட் இடத்தை எனக்கு கொடுக்குறாரு, ஃப்ரீயா கொடுக்குறாரு. 40/60 ஒரு இடம், கவர்மெண்ட் இடம். தேவநல்லியிலையோ இந்த தேவநல்லிக்கு மேலேயோ ஏதோ ஒரு ஹள்ளியில ஒரு இடம் கொடுக்குறாரு. என் பேப்பர் அங்க போயிருக்கு. 10 மணிக்கு சிஎம் கூட வெயிட் பண்ணுவார். அந்த இடத்துல பத்திரத்துல சைன் பண்ண போறாரு. 11 மணிக்கு போறது எவ்வளவு பேர் போவீங்க? முதல் நாள் ராத்திரியே போய் உட்காந்துக்கிறாங்க. மெட்ராஸ்ல ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு முதல் நாள் சாயங்காலமே உட்காந்துக்கிட்டு இருக்கான். குள்ளெல்லாம் போட்டு அந்த வெயில்ல ராத்திரியில குளிருமா. 6 மணிக்கு வந்து உட்காரான். பிள்ளைக்கு எல்கேஜி அட்மிஷனுக்கு சாயங்காலம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை படிக்காம தலைவரியாக போறான். அது வேற. அந்த ஸ்கூல்ல சேர்ந்தவன்லாம் அப்படிதான் இருக்கான். அந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக எத்தனை மணிக்கு உட்காரான்? சாயங்காலம் 4 மணிக்கு உட்காரான். எத்தனை மணிக்கு அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போறாங்க? 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான்? சாயங்காலம் 4 மணிக்கு. அதே சபைக்கு எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு சபை. எத்தனை மணிக்கு வராங்க? யோசித்துப்பா. உன் பிள்ளை நீ நன்றாக இருப்பதற்கும் நீடித்து நான் வாழ்வதற்கும் உன் பிள்ளை தகப்பனும் தாய் எப்படி கனம் பண்ணமோ அதை விட தேவனை கனம் பண்ணும். If you are not given importance to God, you cannot see any blessings in your life. இந்த நாளில் நீ தயவு செய்து உணர்ந்து கொண்டு, சபையை கனப்படுத்தாதவன், தேவனை கனப்படுத்தாதவன், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன். If you are not respect the church, you are not respect the word of God, God cannot bless you. இன்னொரு வசனம் பார்க்கலாமா? ஏசாயா 54:5 வாசி. ஐசாயா 54:5. என்ன சொல்றாரு? அடுத்தது சேனைகளின் கர்த்தர் என்பது நாயகர்ங்கிற வார்த்தை அவ்வளவு ஹைலைட்டா இல்லை. இங்கிலீஷ் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட். For your creator will be your husband. உன்னை சிருஷ்டித்தவர் தான் உன் கணவர். Praise the Lord. No other word. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து சாப்பாடு செய்யறியே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பிரதர் எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்கிறாரு, அவருக்கு நான் சமைக்கணும் பிரதர், அவங்க வீட்டுக்காரர் வர போறாரு, இவர் இல்லை. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இப்ப இருக்கிறவரு வீட்டுக்கு மட்டும்தான் காரர். பேசுதா? மனவாளன் அவர் தான். பேசுதா? நான் சொல்லல, பைபிள். பேசுதா?
your creator is your husband. எனக்கும் அவர்தான் மணவாளன், உங்களுக்கும் அவர்தான் மணவாளன். Praise the Lord. அடுத்து சொல்றாரு, the Lord of heaven's armies is his name. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். He is your redeemer. He is the holy one of Israel, the God of all earth. Praise the Lord. The creator husband. இந்த வார்த்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா டிவியில பேப்பர்ல பார்க்கிறோம். சில நாட்கள் முன்பு டிவியில பார்க்கும்போது புதுசா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் 2 பேரும் பைக்ல புது பைக்ல போயிட்டு இருக்காங்க. லாரி வந்து இடிச்சு கணவர் மறித்துட்டார். இன்னொரு ஆக்சிடென்ட்ல மனைவி மறிச்சுட்டாங்க. ஒரு சொல்றாரு, என்னோட வாழ மனைவிக்கு கொடுத்து வச்சது ஒரு வாரம் தான். ஒருத்தர் 50வது 50th வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஒரு சிலர் 25th ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. ஏன் தெரியுமா? நீ தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கிறாய். You are celebrating with your children. அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒரு கணவன் மரித்ததாம், இந்த மனைவி மரித்ததாங்க. ஆனா என்னைக்குமே உனக்காக ஒருவர் இருக்கிறார். யார் அவரு? The creator of your husband. அது கொஞ்சம் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன், நீங்க கவனிங்க. The Lord committed himself to the abandoned women, his people in exile, as her maker. ஏசாயா 44:24 வாசித்து பாருங்க. ஏசாயா 44:24 உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே என்ன சொல்றாரு? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நாம் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்போ அடுத்த காரியம் பாருங்க, 40ஆம் அதிகாரம் 28 வாசி. ஏசாயா 40:28 வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. Praise the Lord. இப்ப அடுத்த காரியம் சொல்றாரு, 62:4-5 வாசி. ஏசாயா 62:4-5 வாசி. என்ன சொல்றாரு? As the husband is telling to the wife, that means the church, you have never been forsaken. நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவதே இல்லை. அடுத்தது, உன்னுடைய வாழ்க்கை பாழா போச்சுன்னு நீ நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓ, praise the Lord. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் ஆசீர்வாதத்திற்காகவே அழைக்கப்பட்டவள் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உன் வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்கிறார். Your life is going to be flourished. Your life is going to be permanent. It never dismayed. அது தள்ளப்பட்ட வாழ்க்கை அல்ல. இது தேவன் சொல்லுகிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இதை உணராது இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை உணராது இருக்கிறோம். ஒரு முறை ஒரு வெளி தேசத்துல கோடியாய் பணம் சம்பாதித்த ஒரு இளம் வாலிபன் தன்னுடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்.
அவருடைய தாய் ஒரு ஏழை கட்டட தொழிலாளி. செங்கல் சுமந்து கொண்டு போய் கொடுப்பதுதான் அந்த தாயினுடைய வேலை. சின்ன ஓலை குடிசை, கிழிந்த 2 புடவை மாத்திரமே நம்முடைய சொத்து. ஒரே மகன், சிறிய மகன், அவனை படிக்க வைக்கிறார். அந்த மகன் வாலிபமாகிறான். வாலிபமாகி தன் வேலைகளை எல்லாம் செய்து தன்னுடைய படிப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். திடீரென்று கெட்ட நண்பர்கள் வருகிறார்கள். அவனை தவறான பாதையில் நடத்தி கொண்டு போகிறார்கள். ஒரு முறை ஒரு கெட்ட காரியங்களை சீட்டாடி கொண்டிருக்கிறான் தன் நண்பர்களோடு கூட. போலீஸ் அவனை பிடித்தார்கள். போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ அங்க மற்ற நண்பர்கள் எல்லாரும் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த இன்ஸ்பெக்டர் அப்பா பேரு அம்மா பேரை சொன்னோம். ஐயோ அவங்க மகனான்னு சொல்லி போன் பண்ணோன்னு அவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் சொல்றான், என் அம்மா ஒரு கட்டட தொழிலாளி, செங்கல் சுமக்கிறவள். பேசாம மூலையில் இருக்காரு. அது நண்பர் ஒன்று சொல்ற, அம்மா அந்த பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், சீக்கிரமா போனீங்கன்னா கேஸ் போடாம கூட்டிட்டு வந்துடலாம், ஏதாவது கொடுத்து கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்ன போது இந்த தாய் ஸ்டேஷனுக்கு ஓடுகிறாள். தன் மகனை பார்க்க ஒரு மூலையில கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மாவை பார்த்தா ஒவ்வொன்று அழுகிறான். அம்மா, இனி இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போயிருக்கேன். இந்த தாய் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறார், ஐயா, என் மகனை விடுவிக்க எத்தனை கிரயம் செலுத்த வேண்டாம்? சொல்ல 100 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போ. ஒரு நாள் கூலி 20 ரூபாய். நான் 5 நாள் வேலை செய்யறேன். என்னை நம்பி என் பிள்ளை அனுப்புங்க. கடினமாய் உழைத்து அந்த 100 ரூபாய் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நிஜமானத்தில் சொல்லுகிறார், நீங்க கொடுக்கிற 20 ரூபாய் என் உணவுக்கும் என் பிள்ளைக்கு தான் போதும். ஆனா என் பிள்ளை ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். நீங்க 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா டெய்லி 5 ரூபாய் கழிச்சுங்க, அப்படி இல்லைன்னா ஓவர் டைம் கொடுங்க, நாங்க கழிக்கிறேன்னு சொல்லி அந்த தாய் சொல்லுகிறான். அந்த அவனும் 100 ரூபாய் கொடுக்குறான். அப்படி தன் போலீஸ் கொடுத்து மகனை மீட்டு கொண்டு வருகிறான். இரவும் பகலும் அந்த தாய் செங்கல் சுமக்கிறாள். செங்கலை எடுத்து 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 வைத்து கைகளில் எல்லாம் ரத்தம் அழிந்து ஓடுகிறது. அந்த உணவை அங்க அவங்க வீட்டுல சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வடிச்சல தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க. அதை பிழித்து தான் நம்ம போடுவாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, நம்ம தம்பி நீ எடுத்து போட்டு சாப்பிடுவா. ஏமா என்னைக்குமே நீதான சாப்பாடு எடுத்து கொடுப்பேன், இன்னைக்கு என்னாச்சு? இல்லப்பா, கை ரொம்ப எரியுது, கையிலெல்லாம் ரத்தம், என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடு கெட்டு போயிடும், நீ எடுத்து போட்டுக்கோ. அந்த கைகளை தன் கண்களில் ஒத்தி அழுகிறான். இனிமேல் இந்த தவறு நான் செய்ய மாட்டேன். படிப்பில் அதிகமாய் படிப்பில் கவனம் செலுத்துகிறான். படித்து முடித்தான். நல்ல வேலை வெளிநாட்டிலே கிடைத்தது. அந்த கல்லூரியிலிருந்து அவனை அனுப்புறாங்க வெளிதேசத்துக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு அம்மான்னு சொன்னாமா, நான் போய் ஒரே மாதம் சம்பளம் வாங்கினோன்னே இந்த வீட்டை மாற்றுங்க, உங்க நல்ல புடவை கட்டுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அந்த தாய்க்கு சொல்லி வெளிநாட்டு கடந்து போயிட்டான். ஒவ்வொரு மாதமும் ஒரு கடிதம் வரும். இதம்மா அந்த கடிதத்தை வாங்கி வச்சிருவான். படிக்க தெரியாது, இது என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த கடிதத்தை வாங்கி வாங்கி பின் பண்ணி அந்த ஒரு கம்பியில குத்தி 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 வச்சிருவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா நினைச்சாங்க, பையன் பணம் அனுப்புவான், மணி ஆர்டர் வரும்னு நினைச்சாங்க. இது வரைக்கும் வரல. சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம படுத்த வேலை செய்ய முடியல, வயதாயிடுச்சு. ஒழுகிற குடிசை, படுத்த எலும்பு தோளுமாய் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வராங்க, இந்த அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆயிடுச்சு? உழவை பார்க்குறாங்க. படுத்த படுக்கை, மரணத்தை நோக்கி இருக்கிற மகள். அம்மா சொன்ன, என்னம்மா உங்க மகன் ஃபாரின் போனா என்ன ஆச்சு? தெரியா, மாசம் மாசம் கடிதம் வரும். இந்த கடிதத்தை கொடுங்க, பின்னால உடைய விலாசம், ஃபோன் நம்பர். பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஃபோன் பண்றாங்க, தம்பி உங்க அம்மா சில நேரத்தில் மறிச்சிடுவாங்க, சீக்கிரமா வந்து பார்த்துட்டு போங்க என்று சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. அந்த மகன் சொன்னா, ஏன் உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இல்லப்பா, சாப்பிடாமே தன் மரணத்தை நோக்கி நடக்கிறது தாய். சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. அவன் சொன்ன, இல்லை இல்லை, உடனே அடுத்த ஃப்ளைட்ல இறங்கணும். தன் தாயை எதிர்பார்த்தான். அவனை நினைச்ச மாதிரி அவ்வளவு சீரியஸா இருப்பான்னு நினைக்கல. என் தாய் ஏற்படுத்தி வருவாங்க, வரல. வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க, அங்கேயும் இல்லை. ஒரு கார், பெரிய கார் வந்து இறங்கலாம். ஒரு பெரிய சூட்கேஸ், 2 பெரிய சூட்கேஸ். குடிசை விழுவாங்க. என்னுடைய வீடு இப்படியே இருக்கு. அதே வீடு அன்னைக்கு நான் போகும்போது கட்டின கிழிந்த புடவை, நாற்றம் எடுத்த உடம்பு, இப்படிதான் வருவருமான ஒரு வீட்டில் எங்க அம்மா அப்படி இருக்காங்க.
பத்திரம் கேட்டேன், என்னப்பா நீ இவ்வளோ போட்டு சுத்தம் போட்டு இப்படி இருக்க, அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டே இல்லையா? நான் வீட்டில் போய் அம்மா அப்பா கட்டி பிடிச்சாடுதான் அம்மாவே. நம்ம கண்ணை பார்த்தாங்க, கொஞ்சம் பிள்ளை பாத்திரம் உயிர் வந்துச்சு. வந்துட்டியா மகனே, நீ எப்படி பாருங்க? நான் நல்லா இருப்பேம்மா. ஏமா அப்படி ஆகிட்டீங்க? வீடு என்னாச்சு? என்னப்பா நீ பணம் அனுப்பவே இல்லை. ஐயோ, நாங்க சாப்பிடாம, எங்க அம்மா நல்லா வரணுங்கிறதுக்காக நான் சாப்பிடாம என்னுடைய சம்பளம் முழுவதையும் நான் உங்களுக்கு டிடி எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த லெட்டர் எடுத்து பாருங்க, இவ்வளவு டிடி, பல கோடி ரூபாய் அவன் அனுப்பியிருக்கிறான். அந்த அம்மா தெரிஞ்செல்லாம் பண்ணிடுறேன், படிப்பறிவு. அந்த அம்மா சொன்னாங்க, தெரியாதப்பா, நான் ஒவ்வொரு மணியை போஸ்ட்மேன் வரும்போது மணி அடிக்கும் போது கேட்பேன், என் பிள்ளை பணம் அனுப்புனானா? இல்லைம்மா அவன் லெட்டர் வந்து வாங்கி வச்சுக்கிறேன், படிக்க. அதுக்குள்ள என்ன எனக்கு தெரியாது. அன்னைக்கு அத்தனை பணத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணி என்கேஷ் பண்ணி தாய்க்கு ஒரு பெரிய வீட்டை கட்டினேன். அந்த தாய்க்கு மேல் உட்கார வச்சேன். அந்த தாய் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ மாத்திரம் என் கூடவே இரு. உடைய பணம் நீ அனுப்பின எதுவும் எனக்கு தேவையில்லை, நீ என்னோடு இருப்பாயா. அந்த சந்தோஷத்திலே நான் மகிழ்ச்சியாய் வாழ்வேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மகன் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தான். ஒரு சிறு உத்தியோகத்திற்கு இந்தியாவிலே வேலை செய்தான். தன் தாயை கண்மணி போல பார்த்து கொண்டான். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொன்னான், என் தன் மகனை பார்த்து சொன்னான், he is my redeemer lives. என் மீட்பு, என்னுடைய மகன் தான் என்னை மீட்பர். என் மகன் என்னை மீட்டுக் கொண்டார். நான் மரணத்திற்கு நேராக எல்லாவற்றையும் இழந்தேன். இந்த மகனுக்காகத்தானே செங்கல் சுமந்தேன், கட்டளை செய்தேன், எல்லாமே மகனுக்காகத்தான். மை ரெடீமர் இஸ் alive. இந்த தாய்க்கு தன் மகன் ஒரு மீட்பராய் காணப்பட்டார். ஆனால் வேதம் சொல்றது சரியானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்க அவள் பாலகனை மறப்பாள். அவள் மறந்தாள், நான் உங்களை மறப்பதில்லை. இது உள்ள கையில் வரைந்திருக்கிறேன், மகள்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனை சொன்னேன், யோக சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பேர் வாழ்க்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மிக 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 இது வந்து கிறிஸ்துமஸ் மெசேஜ். Praise the Lord. எபேசியர் 1:7 திருப்பிக் கொள்ளுங்க. Book of Ephesians 1:7. வேகமாய் வேகமாய் நேரம் இல்லை. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இங்க 3 காரியமாக 25ஆவது வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 3 காரியம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், முதல் காரியம். இரண்டாவது, yet in my body I will see God. என் சொந்த சரீரத்தில் என் இயேசுவை நான் காண்பேன். எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு? Praise the Lord. This is what the real Christian life. ஒன்று, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. எந்த கிறிஸ்தவர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். Praise the Lord. நான் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவர், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவர். My Redeemer lives. முதல் காரியம். இரண்டாவது சொல்றாரு, yes in my body I will see him. Praise the Lord. நான் அவரை காண்பேன், நான் அவரை காண்பேன். எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? இனி நீ காண்கிற வீடு, வசதி, கார், பங்களா எதையும் நீ பார்க்காத, உன் மீட்பரை மாத்திரம் நீ பார். யோபு சொல்லல, யோபுடைய வாழ்க்கையில அவன் எப்படி சொல்லுகிறான், எதை சொல்லுகிறான்? எல்லாம் இருந்துச்சு பாருங்க, ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு எல்லாம் இருந்துச்சு. அவன் சொல்லல, எல்லாம் போன பிறகு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தோல் முதலாவது அழுகி போயிடுச்சு, சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிறது. அப்ப சொல்றான்,
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். பேசுறோம். எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? உனக்கு வசதி வரும்போது உன் வாயில சத்தம் வேற மாதிரி இருக்கும். கடவுளை துதிப்பது வித்தியாசமா இருக்கும். தேவனை ஆராதிப்பது வித்தியாசமா இருக்கும். கிறிஸ்துமஸ் பண்டிகை வித்தியாசமா இருக்கும். நியூ இயர் வித்தியாசமா இருக்கும். when you have money but you don't have anything, your festival is something different. கடவுள் கடவுள் கடவுள்னு ஓடனே அவருக்கு என்ன செஞ்சார்? ஜெபம் ஜெபம் என்று நான் ஜெபித்தேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நான் ஒண்ணு கேட்பேன். If you are perfect, he is perfect. The lack of blessing because you are not honoring God. நீ தேவனை கனப்படுத்தாததினாலே உன் ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டிருக்கிறது. என்னால் சொல்ல முடியும். You never respect God. You never honor God because of all what you received. ஏன்னா நீ தேவனை எப்படி நாம் கனப்படுத்துகிறோம், என் தேவனை எப்படி நாம் உயர்த்துகிறோம், என் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி செய்கிறோம், விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். Once you experience in His presence, when you experience His grace, when you experience His anointing, once you experience His presence, you will be longing for that again. You're longing for it again. மோசே, நான் ஒரு புத்தகத்தில் படிக்கும் போது ஒரு கேள்வி எனக்குள்ளே, 40 நாள் இரவும் பகலும் மோசே எப்படி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான்? உணவு இல்லை, சாப்பாடு, தண்ணி இல்லை, ஒன்றுமே நாம் விழுந்து கிடந்தானே. அந்த இடத்தை போய் நம்ம பார்க்கிற பொழுது இவ்வளவு வனாந்தரமான இடமா, இவ்வளவு பயங்கரமான இடமா என்று சொல்லி நான் யோசித்த பொழுது எனக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு தரிசனம், ஒரு வார்த்தை தெரியுமா? He enjoys my presence in every days. என்ன சொல்றாரு? அவன் என் சமூகத்தில் களி கூர்ந்தான். 40 நாள் அல்ல, 400 வருஷம் வேணாலும் அவர் சமூகத்தில் இருக்கார். அப்போ அந்த ஒரே ஒரு வார்த்தை என் இருதயத்தில் பல கேள்விகளை கேட்பது. எப்படி தெரியுமா? நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா எப்படி ஆண்டவரே அதை நான் அனுபவிக்க முடியும்? அது எப்படி ஆண்டவரேன்னு சொன்ன அவர் சொல்றாரு, மோசே ஆடு மேய்த்து கொண்டு அப்படியே வரான். மீதியான தேசத்துல ஆடு மேய்ச்சிட்டு வரான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிற பொழுது அந்த தேவன் முட்செடியிலே தரிசனமாகிறார் மோசேவுக்கு. மோசே தரிசனம், ஒரு முட்செடி பற்றி எரிகிறது, நான் சென்று காண்பேன் என்று கிட்டே செல்கிற பொழுது சொல்றார், மோசே நீ அங்கே நெல்லு, இது பரிசுத்தமான ஸ்தலம் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல தேவன் மோசேயோடு இடைப்படுகிறார். அந்த தரிசனத்துக்கு பிறகு மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவருடைய மனைவி பார்க்கிறார். What a change! என்னுடைய கணவனா என்ன ஒரு மாற்றம்! அவருடைய மனைவினால அவருடைய முகத்தை பார்க்க முடியல. என்னுடைய கணவன் முகத்தை நான் பார்க்க முடியவில்லை. கூட என்ன சொன்னா, மோசே கரும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஏன்னா யாருமே அந்த மனைவி குறிப்பிட்ட இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா இவன் தெரியாம போயிட்டான். தேவன் இடைப்படுகிறார். அதற்கு பிறகு மோசே பல முறை தெரிந்து, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை பார்க்கணும், நான் உம்மை பார்க்கணும், முகமுகமா தரிசிக்கணும். ஒரு முட்செடியில தரிசனமான உண்மையுடைய சத்தத்தையும் அந்த வெளிச்சத்தையும் பார்த்த பிறகு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வருமானால், நான் முகமுகமாய் உண்மை தரிசிப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில அதை விட சுராக்கியம் பாக்கியம் வேற ஒன்று வேண்டாம். என்னை பார்த்தா செத்துருவேன், வரமாட்டேன். அந்த சுராக்கியம் கிடைக்கட்டும். சரி, ஒண்ணு செய், கண்மலை வெளியில ஒளித்துக்கொள். என் சமூகம் கடந்து போகும், என் முதுகு முகத்தை நீப்பார். நீ ஊழியக்காரன் டெலிவிஷன் ஓபன் பண்ணோன்னு அதில் சொல்லுவாங்க, இயேசு நிற்கிறார், இயேசு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். மோசே கேட்டு பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். ஒரு முறை அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கும்போதே செத்தவரை போல நான் விழுந்தேன். ஒரு தடவை பயம்,
இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி உங்களோடு பேசுறார் அப்படின்னா முதல்ல பயப்படுகிறவன் நான். அதை என்னால் தாங்க முடியுமா? அந்த வல்லமை என்னால் தாங்க முடியுமா? ஏன்னா அந்த 7 நாள் உபவாசத்துல இந்த இடத்துல கொடுமுடியில கர்த்தர் இறங்கினது போல இந்த இடத்துல தேவன் இறங்கி உங்களோடு பேசினான். அது எவ்வளவு பேருக்கு அனுபவப்பட்டீங்க தெரியாது. ராத்திரி முழுவதும் வாந்தி, ராத்திரி முழுவதும் தலைவலி. ஐயோ தேவன் இனி இப்படிப்பட்ட காரியம் பேச வேண்டாம் அளவுக்கு ஆயிட்டாங்க ஜனங்க. அவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்காவது வெறும் தலைவலி வாந்தியோட நான் அட்மிட் ஆயிட்டேன். நடுங்குது கை காலம், உள்ளுக்குள்ள வெளியே சொல்ல முடியல. கை காலம் நடுங்குது. உட்கார்ந்தா படுக்கலாம் இருக்கு, படுத்தா உட்காரலாம் இருக்கு. பிரசனம் அப்படியே மூடி இங்கே நடந்தா ஒரு இடத்துல இப்படி நடந்தாம எங்க தள்ளுறத போல இருக்கு. அந்த அனுபவம் இந்த இடத்துல தேவன் ஊற்றினார் அபிஷேகத்தை. இதை எவ்வளவு பேர் இழந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு பேர் இந்த கிருபை இழந்தாங்க தெரியுமா? என்னமோ 7 நாள் பாஸ்டிங் நடக்குதான், ஆனா வந்தவங்களுக்குள்ள இந்த கிருபை கர்த்தர் அனுப்பினார். மோசேவோடு இருந்த மனைவிக்கு அந்த கிருபை கிடைக்கல, மோசேவுடைய மாமனாருக்கு கிடைக்கல, உடன் வேலையாட்களுக்கு கிடைக்கல, மோசேக்கு மாத்திரம் அது கிடைச்சது. ஏன் தெரியுமா? எந்த எக்ஸ்டென்ட்டும் அவன் போறதுக்கு துணிஞ்சிட்டான். அப்படிப்பட்ட மோசே தேவன் சொல்றார், 40 நாள் என்னுடைய சமூகத்திற்கு ஏறிவா, ஒருவனும் மழையை கொட வேண்டாம் என்று சொல், ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல், நான் கொடுமுடியில் இறங்க போகிறேன் என்று சொல்றார். மோசே தேவ சமூகத்துக்கு போறான். 40 நாள் விழுந்து கிடக்கிறான். கீழே வரும்பொழுது மோசே முகத்தை ஒரு ஆளும் பார்க்க முடியல. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் யோசுவா போகிறான். அதற்கு பிறகு மோசே தனித்து பிரயாணம் பண்ணுகிறான் தேவனோடு. ஆனா தேவ சமூகத்துல ஒரே ஒரு இடத்துல மோசே அந்த டிரான்ஸ்லேஷன் ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, not 40 days 40 years I want to be with him. 40 நாள் இல்ல, 40 வருஷம், 400 வருஷம் நாளும் அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது பெரிய கருவை சொல்றாரு. அவர் சொல்றாரு, பசி எடுக்காதான், தூக்கம் எடுக்காதான், தாகம் எடுக்காதான், வெயில் படாதான், குளிர் சேதப்படுத்தாதான். அப்படியே ஒரு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 40 நாள் எப்படி இருந்தீங்க மோசேன்னு ஒரு கேட்கும் போது சொல்றாரு, ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படிதான் நான் இருந்தேன். குழந்தை என்னைக்காவது பசிச்சு அழுதுருக்கா? வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வயிற்று பசிக்கிறது மம்மின்னு வயிற்று தட்டி கேட்டிருக்கா? குளிர்னு அழுதுருக்கா? அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை ஒன்னே ஒண்ணு செய்யும், வயிற்றுக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியில நிரம்பி துள்ளி குதிக்கும். அர்த்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எலிசபெத் வயிற்றில் இருக்கிற யோவான் என்ன செஞ்சாரு? துள்ளி குதித்தார். அந்த வாழ்த்துதல் காதுகளில் விழுந்த மரியாதை போய் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே வயிற்றுக்குள் இருக்கிற பிள்ளை துள்ளுகிறது. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிள்ளை அழுவதையோ, பிள்ளை பயப்படுவதையோ, பிள்ளைக்கு குளிரோ, பிள்ளைக்கு வெயிலோ எதுவுமே தெரியாது. If you are in God's presence. அதுக்காக நான் சொல்றேன். நான் சொல்லட்டுமா? குறிப்பா சொல்லுவாங்க குறை பிரசவம் சொல்லுவாங்க தெரியுமா? என்னது அப்படின்னு அர்த்தம். அந்த பிள்ளைக்கு அவ்வளவு மூளை வளர்ச்சி இருக்காது, அவ்வளவா ஆக்டிவா இருக்காது. அக்கார்டிங் டு மெடிக்கல் கோட் ஃபுல் டேர்ம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 10:30 மணிலிருந்து 12:30 வரை 10 மாசம் ஃபுல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். You should be a full term baby in the church. முழுமையா அவர் பிரசனத்தை அனுபவிக்கணும். அப்பதான் உனக்கு வரும் நாட்கள் எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம், எதை குறித்து யோசிக்க வேண்டாம். அவருடைய சமூகத்தில் வந்துட்டுனா அவருடைய பார்த்து கொள்வார். Praise the Lord. This is the experience. இப்போ வாசித்து பாருங்க. எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அவருடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்று என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தில் அச்சாரமாய் இருக்கிறார். இங்க யோபுடைய திரும்பி அங்க போயிருவோம். யோபு என்ன சொல்றாரு? In Job, the key image of realm of death are dark and dusty.
1 சாமுவேல் 2:6, சங்கீதம் 16, 10, 11, சங்கீதம் 30:3, சங்கீதம் 49, 15, சங்கீதம் 56, 13, சங்கீதம் 73, 24 தொடங்கி 26, சங்கீதம் 86, 13, சங்கீதம் 139, 7 முதல் 10, ஏசாயா 26, 19. These intimation give Job the hope that Sheol might relieve him of his troubles. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், தடுமாற்றங்கள் வரும்போதெல்லாம், தோல்விகள் வரும்போதெல்லாம் எனக்குள் ஒரு நம்பிக்கை, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தருவார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது எந்த போராட்டமாக இருந்தாலும், உன் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரே ஒரு காரியம், தேவனை யோபுவுக்கு இருந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். Praise the Lord. அப்ப சொல்லா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. He rescued me out of all troubles. எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். Praise the Lord. இன்னும் வசனம் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஒரு 48 வசனங்கள் இன்னைக்கு செய்திகள். எவ்வளவு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. 48 verses today about redeeming power of God. தேவனுடைய மீட்பின் வசனங்கள். இந்த வசனங்களால நீங்க மீட்கப்படுங்க. நான் சொல்றேன், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு இருக்குமா பாஸ்டர்? சொல்லித்தரேன். யோபு 19, 20, 25, 26, யோபு 3, 13 முதல் 22, யோபு 14, 13, 17, 1 கொரிந்தியர் 15, 50 முதல் 58, சங்கீதம் 18, 4, 5, யோபு 24, 19, என்னாகமம் Numbers 16, 30, Psalms 49 verses 14, Psalms 41, 7, Isaiah 5, 14, Isaiah 4, 11, Numbers 16, 31 to 33, Psalms 55, 15, Job 7, 9, Isaiah 38 verses 18, Ezekiel 26, 20, Numbers 35, 12 to 18, Leviticus 25, 25, 25, 47, 49, Leviticus 27, 11 to 13, Ruth 3, 13, Hebrew 9, 12, 1 Peter 1, 18. இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படி சொல்லிட்டே போலாம். எதற்காக நாம் இதை வாசிக்க? திரும்ப வாசிக்க. யோபு 19, 25, 26, 27 வாசிப்போம். இந்த நாளுக்குரிய செய்தி முடிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். வாழ்க்கையில முதலாவது நீ அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? என்ன? நீ அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி நீ அறிந்திருக்க வேண்டும். அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். உபத்திரவம் பாடுபட்டு மரித்தார் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டார் என்று அறிந்திருக்க வேண்டும். உயிரோடு
எழுப்புவார் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆவியானவரை சபைக்கு அனுப்பி இருக்கிறார் என்று அறிய வேண்டும். திரும்ப இயேசு வருவார் என்று அறிந்திருக்க வேண்டும். இந்த யோபு என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இதுதான் இரண்டாம் வருகை குறித்து யார் பேசுறார்? யோபு. இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இந்த சால்வேஷன், the day of redemption, day of salvation நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? அவர் வந்து நிற்க போகிறார். பலகாரம், ஸ்டார், லைட்டு இதெல்லாம் உன்னை பரவத்து கூட்டிட்டு போகாது. மீட்பர் வரப்போகிறார். நான் அவரோடு செல்லுவேன் என்கிற நம்பிக்கை எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஆமென். அதுதான் அந்த கிறிஸ்துமஸுடைய உண்மையான நோக்கம். அப்படி எதை நீங்க அறிந்து கொண்டு எதை அறிந்திருக்கிறீங்க? கிறிஸ்துமஸ்க்கு வெள்ளை அடிக்க அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புடவை, நியூ இயர்க்கு ஒரு புடவை, சாயங்காலத்துக்கு ஒரு புடவை அறிந்திருக்கிறோம். என்ன பலகாரம் செய்யணும் அறிந்திருக்கிறோம். எப்படி முறுக்கு சுடணும் அறிஞ்சிருக்கிறோம். எப்படி மைசூர் பாக்கு செய்யணும் அறிஞ்சிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் எவ்வளவு கொடுத்தாங்க நம்ம திருப்பி கொடுக்கணும் அறிந்திருக்கிறோம். கொடுக்காதவங்க யாரு அறிந்திருக்கிறோம். இது எதுவும் பல்லவருக்கு கூட்டிட்டு போகலாம். நீ அறிய வேண்டியது ஒண்ணுதான், அவர் கடைசி நாள் வந்து நிக்க போறார். நீங்க ஆமா என்ன செய்யணும்? அப்போ சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்க சேர்த்ததெல்லாம் எடுத்து ஒரு பேக்ல போட்டு கூட்டிட்டு தூக்கிட்டு போலாங்க. வேற சொல்றாரு, வீட்டில் மேல் இருக்கிறவன் எதையாவது எடுக்கலாம் வீட்டுக்குள்ள. அவனை என்ன அர்த்தம்? அதுக்கு டைம் இல்ல. சபைக்கு வரும்போது டைம் இல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு டைம் இல்ல. அப்படியே போக வேண்டாம். நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். சத்தமா சொல்லுங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்று அறிந்திருக்கிறோம். சபையில இருக்கிறார் என்று அறிந்திருக்கணும். 10:30 மணிக்கு சபையில அவர் இருப்பார் என்று அறிந்திருக்கணும். சபைக்குள்ள வந்தவர் தூங்கக்கூடாதுன்னு அறிந்திருக்கிறோம். மொபைல் போன் ஆன் பண்ணக்கூடாதுன்னு அறிந்திருக்கிறோம். அவர் வருவார் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப எழுந்து நிற்போம் என்று அறிந்திருக்கோம். வேகமாய் வேகமாய் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
Jesus. Exalt your name. Your name shall be glorified. Uraka Shabdi Hamudiyana. Yes. Thank you, Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி. எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி. எங்களை அரவணைத்ததற்காக நன்றி. எங்களை தேடினதற்காக நன்றி. எங்கள் இருதயத்திலே ஒரு நம்பிக்கை படுத்ததற்காக நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. He take control of my life. Hereafter I never be troubled. Hereafter I never set my tears before people. Oh, Vara Shaharani, He Hamumi Ambara, Hamu Shahadi Karadia. Everything is going to be changed. Says the Lord Almighty. Elam, Legelai, Mar. Elam, Mar. Elam, Mar. நன்றி ஆவியானவரே, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Bless you.